ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் பார்க்கர் நெட்டுக்கிட்டையும் எம்ஜே கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி சொல்லாமல் அங்கேருந்து ஒரு ஸ்டேஞ்சராக வெளில போயிருப்பாரு. அதுக்கு நான் ரீசன் என்ன தெரியுமா? நம்ம எம்ஜேயையும் நெட்டையும் மீட் பண்ணுறதுக்காண்டி அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கே நம்ம பீட்டர் பார்க்கர் நடந்து போயிருப்பாரு. அங்கே எம்ஜே பார்த்தோன்னா உள்ளுக்குள்ள பயங்கரமாக ஒரு ஃபீல் வந்து அவர்கிட்ட எப்படியாவது நம்ம பண்ண ப்ராமிஸை சொல்லி புரிய வச்சு ஒன்று சேர்ந்துடலாங்கிற மைண்ட் செட்டில் போன பீட்டர் அங்கே எம்ஜியோட நெத்தியில் அடிபடுறதுக்கு பார்த்து பீட்டர் பார்க்கரோட மனசுக்குள்ள ஒரு மாதிரி குறுகுறு இவ என் கூட இருந்தானா இவரோட லைஃப் ரொம்ப டேஞ்சராக இருக்கும், இவளுக்கான வாழ்க்கை இது கிடையாது, இவரோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும்னு சொல்லிட்டு தன்னோட லவ்வை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படியே அவங்ககிட்ட சொல்லாமல் அந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சராக விலகி போவாப்புல. ஜஸ்ட் ஒரு பெயின் வித் ஸ்மைலோட தன்னோட வீட்டை இழந்து தன்னோட ஆண்ட்மை இழந்து கடைசியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் லவ் எல்லாத்தையும் இழந்து ஒரு புரோக்கன் ஹீரோவாக பீட்டர் பார்க்கர் அந்த இடத்துலேருந்து போவார். ஸோ உங்களுக்கு பீட்டர் பார்க்க பிடிக்குமா இல்லை ஸ்பைடர்மேனாக பிடிக்குமாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். மற்ற ஹீரோஸ் எல்லாத்தையும் இழந்து வில்லனாக மாறும்போதும் சரி, பீட்டர் ஒரு ஆள் மட்டும்தான்ப்பா எல்லாம் இழந்தும் நான் மக்களுக்காக மட்டும்தான் நிற்பேன் சொல்லிட்டு போவார் பாருங்க. தி கிரேட் ஆஃப் ஒன் ஆஃப் ஹீரோ ஸ்பைடர்மேன். மானஸ்தன் வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்திருக்காங்க.